Madurai has got Meenakshi Amman temple. Madurai has got a sky filled with 4 gopurams. Madurai is called as a Jasmine city. Madurai is called as Nagamalai and நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இளம் இந்தியர்கள் அமைப்பை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய இனிய The seed was sown by our sir and thank you sir, thank you Vikram. விழாவில் இந்த ஊக்க நிகழ்வில் வரவேற்புரையாற்றியிருக்கிற அன்புக்குரிய பைசலவர்களுக்கும் இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் விக்ராந்த் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து உரை நிகழ்த்தியிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்கள் அன்பிற்கு 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு கனவு நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல துவக்கம். அதற்காக எங்கிபிஎம்ஸுடைய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அது ஒவ்வொரு ஆண்டும் நடத்த முடியாத நாடாளுமன்றத்துல நீங்க பேசினதா பல சர்ச்சைகளா சொல்லி பல சமூக இயக்கங்கள் கூட எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தரப்பு விளக்கம் ஏற்கனவே அது சம்பந்தமாக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அதற்கு மறுப்பு தெரிவித்து பதில் சொல்லி நான் ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டேன். அது போதும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அதை சொல்றதுக்கு அவங்க சொல்றது குறிப்பா நீங்க மன்னர் ஆட்சியில் மன்னர்கள் வைத்திருந்த செங்கோலை அவங்க வச்சுட்டதாகவும் அதுதான் விவாதமே. ஆனா அது ஒரு மேயர் கொடுத்த செங்கோல் இந்திய அதாவது என்னுடைய நாடாளுமன்ற உரையை நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா தெரியும். செங்கோல் என்பது 2 விஷயத்தினுடைய குறியீடு. ஒன்று மன்னராட்சியினுடைய குறியீடு, இன்னொன்று அறம் மற்றும் நேர்மையின் குறியீடு. அறம் மற்றும் நேர்மையை பேச பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் பண்பாட்டை உயர்வாக பேசிவிட்டு தமிழ்நாடு தேர்தல் முடிந்தவுடன் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ஒரிசாவில் போய் தமிழர்களை அவ்வளவு இழிவாக பேசினார். எனவே அதை பற்றி பேச, நேர்மையை பற்றி பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன். நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். எனவே அதை மட்டும் விட்டுட்டு இன்னொன்னு மட்டும் எடுத்துக்கிட்டு இவர்கள் பேசுறாங்க. அதுதான் அவருடைய பழக்கமே. நீங்க மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மதத்தின் பேரால் வன்முறையை தூண்டுபவர்களை கண்டிச்சு பேசுறாரு. ஆனா பிரதமர் என்ன பதில் சொல்றாரு? இந்து மதத்தை சார்ந்த எல்லோருமே வன்முறையாளர்கள் ராகுல் பேசுறாரு என்று பேசுகிறார். அதை ஒட்டி பல மாநிலங்கள் எப்படி இங்க நடத்துறாங்களோ பல மாநிலங்களா அந்த மாதிரி பிரச்சனையை பண்றாங்க. திட்டமிட்டு வெறுப்பை, தனக்கு சாதகமானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுவது. நாடாளுமன்றத்தின் வாயிலில் இருந்த அண்ணல் காந்தியின் சிலை இல்லை, நாடாளுமன்றத்தின் வாசலில் இருந்த அண்ணல் அம்பேத்கரின் சிலை இல்லை. ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள மற்றதெல்லாத்தையும் கொண்டு வைக்கிறீங்க. காந்தியின் சிலை எங்கே? அண்ணல் அம்பேத்கரின் சிலை எங்கே? இதற்கு பதில் சொல்லிவிட்டு மற்ற விஷயத்துக்கு வாருங்க. அது எல்லாமே பாஜகவின் ஏஜென்ட்டுகள்ங்க. ராஜ்பவன் ஏஜென்ட் மட்டும் பேசல. ஏன் பேசலன்னு தெரியல. எனவே அவர்கள் வேலையை அவர்கள் செய்கிறார்கள். பழமைவாதிகள் பதட்டமடைகிறார்கள் என்றால் முற்போக்காளர்கள் சரியாக பணியாற்றுகிறார்கள் என்ற அர்த்தம். அவ்வளவுதான்.